Taste the Daily. தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, அங்கத்தினர்களே, கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்களுடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, அங்கத்தினர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் என்னென்ன பேச வேண்டும் நினைச்சுக்கிட்டோம் எல்லாம் யார் பேசி முடிச்சிட்டீங்க. இங்கே இருக்கின்ற மரியாதைக்குரிய தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு எம் பரமசிவம் அவர்கள், நான் தீப்பெட்டி பற்றி என்னென்னலாம் பேசலாம் என்று குறிப்பு எடுத்துட்டு வந்தோம், அதெல்லாமே அவரே விளக்கமாக பேசிட்டாரு. அதே போல கடலை மிட்டாய் உற்பத்தியாளர் சங்கத்தில் பேசுகின்ற பொழுது அவரும் கருத்துக்களை சொல்லிக் கொண்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கின்ற பொழுது மாண்பு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, இன்றைக்கு சிறு குறு நடுத்தர தொழில்கள் அதிகமாக செயல்பட வேண்டும். அதில் தான் அதிகமானவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே சிறு குறு நடுத்தர தொழில் இந்தியாவிலேயே 2ஆம் இடம் வகிப்பது தமிழ்நாடு. ஏனென்றால் இதில் தான் அதிகமானவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற ஒரு சூழ்நிலை சிறு குறு தொழில் தான் கிடைக்கும். அந்த அடிப்படையில் இந்த தொழில் எப்பொழுதெல்லாம் பாதிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது அதை உன்னிப்பாக கவனித்து அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதிலே நாங்கள் கவனமாக இருந்த காரணத்தினாலே தீப்பெட்டிக்கு ஜிஎஸ்டி 18% வரி இருந்தது. அதை குறைக்க வேண்டும் என்று கேட்டவுடனே மத்திய அரசிடம் இதற்கு உண்டான பிரச்சனைகளெல்லாம் எடுத்து கூறி அதை 12% குறைப்பதற்கான வழிமுறைகளை நாங்கள் செய்தோம். அதேபோல தீக்குச்சி மரத்தை இறக்குமதி செஞ்ச 5% மாநில அரசு வரி வித்தது. மாண்பு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த 5% வரி இந்த தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியை மாண்பு அம்மாவிடத்தில் எடுத்து சொன்னவன் உடனடியாக மாண்பு அம்மா 5% வரியும் ரத்து செய்தார்கள். அதே போல எப்பொழுது இந்த தீப்பெட்டிக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்திருப்பதாக இங்கே குறிப்பிட்டார்கள். தீப்பெட்டி தொழிலை காக்க வேண்டும் என்று சொன்னால் சவாலாக விளங்குவது இப்ப அந்த லைட்டர், அதை தடை செஞ்சால்தான் இந்த தீப்பெட்டி தொழில் தொடரும் என்று சொன்னார்கள். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்றத்திலேயே தனி தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டாந்தோம். ஆனால் அந்த அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இங்கே இருக்கின்ற மரியாதைக்குரிய தீப்பெட்டி உற்பத்தியாளருடைய சங்க தலைவர் திரு எம் பரமசிவம் அவர்கள் மத்திய அரசிடம் இதை கவனத்துக்கு கொண்டு சென்றதாக சொன்னார்கள். அவர்கள் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பிளாஸ்டிக் லைட்டரை தடை செய்வதற்குண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறோம். இங்கே கடலை மிட்டாய் அதிகமாக உற்பத்தி செய்யறீங்க. கோவில்பட்டி என்று சொன்னாலே கடலை மிட்டாய்க்கு பேர் போன ஊர் கோவில்பட்டி. இன்றைக்கு அந்த மிட்டாயினுடைய பாக்கெட் பார்க்கின்ற பொழுது அதில் கோவில்பட்டி என்றால் ஒரு தரமாக இருக்கும் என்று மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதான் இங்க கூட சொன்னாங்க, இங்க கோவில்பட்டியில் தயாரிக்கின்ற கடலை மிட்டாய்க்கு மட்டும்தான் அந்த பெயர் இருக்க வேண்டும், புவிசார் குறியீடு இருக்க வேண்டும். மற்ற பகுதியில் கோவில்பட்டி என்ற பெயரை போட்டு இங்கே கோவில்பட்டியிலே தயாரிக்கின்ற தரமான கடல் மிட்டாய்க்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுகின்ற விதமாக மற்ற ஊர்களில் தயாரிக்கின்ற கடல் மிட்டாயினுடைய அந்த பேக்கிங்ல கோவில்பட்டி பெயரை போட்டுறாங்க. இதனால் கோவில்பட்டியில் தரமாக தயாரித்தால் கூட வேறு ஊரில் தயாரிக்கப்பட்ட அந்த பேக்கில் அந்த லேபிள் கோயில்பட்டி என்ற லேபிள் இருந்தால் எங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுவதாக சொன்னார்கள். அது உண்மைதான். அதுக்கு ஒரே வழி
நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும். என் சங்கத்தில் இருக்கிறீங்க, நான் யோசனை பண்ணேன், அது சரியா தவறான்னு நீங்க முடிவு பண்ணீங்க. இந்த சங்கத்தில் எத்தனை கடலை மிட்டாய் உற்பத்தியா இருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு யூனிட் மாதிரி வச்சு அது ஒரு சீல் தயார் பண்ணி பொதுவா சங்கத்து மூலமா அதை இது பண்ணி வெளியிட்டீங்களா, எங்கேயுமே யாரும் அது ஒன்றும் செய்ய முடியாது. யாரும் இங்கிருந்து அந்த சங்கத்தின் மூலமாக அந்த லேபிள் இந்த சீல் அடிச்சு வெளியில் போகின்ற பொழுது எங்கேயாவது தவறாக விற்பனை செஞ்சாலும் அதை கண்டுபிடித்து தடை செய்யலாம். இது நீங்க அதுக்கு எப்படி மாடிஃபிகேஷன் இருக்குது அதுக்கு மாதிரி நீங்க செய்யலாம். ஏன்னா இதை அரசாங்கம் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் இதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க. போலியா தயார் பண்ணி விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் நிறைய இருக்குது. இத கடலை மிட்டாய் மட்டுமில்ல, பல்வேறு உணவுப் பொருட்கள் பல்வேறு கம்பெனியுடைய பெயரை போட்டு விற்பனை செய்கின்ற நிலையெல்லாம் இருக்கின்றது. இருந்தாலும் நீங்கள் இதற்கு பொதுவாக ஒரு எளிதா கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க உருவாக்கி தந்தீங்களா, அரசு அதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இன்னும் பல கோரிக்கைகள் எல்லாம் நீங்க தெரிவிச்சிருக்கிறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாடு செழித்தால்தான் நீங்க உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள் விற்பனையாகும். நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 70% பேர் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. விவசாயம் செழித்தால்தான் நாம் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பொருள் மக்கள் வாங்க முடியும். விவசாயம், விவசாய சார்ந்த தொழில்கள், அதுக்கு நாங்கள் எங்களுடைய அரசு முன்னுரிமை கொடுக்கின்றது. நீர் மேலாண்மை, அதை நான் கவனத்திலே கொண்டு செயல்படுத்தினோட தாமிரபரணி பைப்பார் அந்த திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது நில எடுக்கின்ற பணியெல்லாம் துவங்கப்பட்டது. இந்த ஆட்சி வந்தவர்கள் கிடப்பில் போட்டாங்க. அதை அதிமுக ஆட்சி வந்த பிறகு அது தொடங்கப்படும். இந்த பகுதியும் செழுமையா இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல மக்காச்சோளம், இன்றைக்கு இது மக்காச்சோளம் இந்த பகுதியில் அதிகமாக விளைவதாக மரியாதைக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க. இங்கே மரியாதைக்குரிய திரு எம் பரமசிவம் அவர்களும் குறிப்பிட்டார்கள். இப்ப மக்காச்சோளம் அதிகமாக உற்பத்தி ஆகின்ற அளவிற்கு இன்றைக்கு நாம் புதிதாக நடவடிக்கை எடுக்க என்னுடைய அரசு வந்த பிறகு செயல்படுத்தும். ஏனென்றால் எத்தனால், இந்த பெட்ரோல் கலக்கிற எத்தனால் இப்பொழுது தயாரிக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3 தொழிற்சாலைகள் இன்றைக்கு வர இருந்தது. 2 தொழிற்சாலைகள் இப்போ ஆரம்பமாகிவிட்டது. இன்னொரு தொழிற்சாலை வர இருக்குது. இப்படி அதுல ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் சுமார் 400 டன் மக்காச்சோளம் தேவைப்படுது. தோராயமாக ஒரு நாளைக்கு இந்த 3 எத்தனால் தொழிற்சாலைகள் 1200 டன் மக்காச்சோளம் இதுக்கு மட்டும் தயார். அப்படின்னா ஒரு நாளைக்கு 12,000 மூட்டை வேணும் மக்காச்சோளம். மக்காச்சோள பயிர் அடுத்த காலகட்டத்திலே நல்ல விலை கிடைக்கும் விவசாயிகளுக்கு. மக்காச்சோளம் பயிர் விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். ஏன்னா அது ஒரு 90 100 நாள் வரைக்கும் தான் அந்த பயிர். அதையெல்லாம் ஊக்குவித்திருக்கு எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும். அதே போல இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மானாவாரி பயிர் வகைகள் அதிகமாக செய்யறாங்க, பருத்தி அதிகமாக விளைவிக்கிறாங்க. இந்த பொருட்கள்லாம் நியாயமான விலை கிடைப்பதற்கு எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்ற நேரத்தில் தெரிவித்து, இந்த பட்டாசு தொழில், இந்த கடலை மிட்டாய், இந்த 2 தொழிலுமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். இந்த 2 தொழிலும் சிறக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு உங்களுக்கு துணை நிற்கும் என்ற நேரத்தில் தெரிவித்து, இங்கே வந்திருக்கின்ற தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கங்கள், அதுபோல கடலை மிட்டாய் உற்பத்தியாளர் சங்கங்கள், விற்பனை சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று எங்களுக்கு ஆதரவு தெரிவித்ததற்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசாக எங்களுடைய அரசு இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.